கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் அவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கும் கேபிள் டிவி ஆபரேட்டர் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் கடைகோடி கேபிள் ஆபரேட்டர் பாதுகாப்போம் என்று அறிவித்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை இந்த அரசு கேபிள் டிவி நிர்வாகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சரி செய்து கடைகோடி கேபிள் ஆபரேட்டரை பாதுகாக்கக்கூடிய வகையில் உடனடியாக சட்டமன்றத்திலே தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை உள்ள அனைத்து சங்கங்களுடைய கூட்டமைப்பினுடைய கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் இன்றைக்கு கோட்டையை நோக்கி தமிழக முதல்வர் அவர்களை சந்திக்க ஒரு மாபெரும் பேரணியை நடத்தி கொண்டிருக்கின்றனர். இந்த பேரணியுடைய பிரதான கோரிக்கை கேபிள் டிவி ஆபரேட்டர்களால் உருவாக்கப்பட்டு கேபிள் டிவி ஆபரேட்டருடைய தொழிலை கேபிள் டிவி ஆபரேட்டருடைய முதலீடு மூலமாக உருவாக்கப்பட்டதை இன்றைக்கு அடாவடித்தனமாக பறிமுதல் செய்யக்கூடிய நடவடிக்கைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் முற்றுகையிட வேண்டும். அந்த நடவடிக்கையை தடுத்து நிறுத்தி கடைகோடி ஆபரேட்டர் பாதுகாப்போம் என்று நீங்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த மாபெரும் பேரணியை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆன்லைன் மூலமாக நேரடியாக சந்தாதாரர்களை பணம் செலுத்த சொல்வது, வங்கிகள் மூலமாக நேரடியாக பணம் செலுத்த சொல்வது, அதே போல ஏகபோகமாக நடைபெறக்கூடிய அந்த நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும். அதே போல அரசு கேபிள் மூலம் இணைப்பு பெறக்கூடிய ஆபரேட்டர்களுக்கு அடிப்படை கட்டணம் 100 நிர்ணயிக்க வேண்டும் என்று இந்த பேரணியுடைய பிரதான கோரிக்கையாக முன்வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம். தூங்காதே 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 அனைத்து தூங்காதே தூங்காதே. காப்பாற்று கேபிள் ஆபரேட்டர்களை காப்பாற்று. கோரிக்கை 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 கிழக்கு திரும்பி போயிட்டு இருக்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து கேபிள் ஆபரேட்டர்கள் இங்கே வந்து போராட்டத்துக்காக வந்திருக்கோம். எங்கள் கோரிக்கைகள் முழுவதும் நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும். எங்களுடைய முதல் கோரிக்கை வந்து ஆன்லைனில் வந்து பணம் செலுத்த சொல்வதை நிறுத்தணும். முகவர்கள் மூலம் பணம் செலுத்துவதை நிறுத்தணும். எங்களுக்கு உரிய பணம் ட்ராய் என்ன மதிப்பு கேபிள் நிர்ணயம் செய்து அந்த தொகையை எங்களுக்கு மக்கள்கிட்ட வாங்குறதுக்கு அனுமதி அளிக்கணும். இதான் எங்களுடைய கோரிக்கை. எல்லாரும் எடுத்துங்க, குறை இல்லாமல் எடுத்துங்க. இதுவரை கொஞ்சம் முன்னால்